நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரோமருக்கு எழுதின நிருபத்தை பார்த்துட்டு வரோம். திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது பரிசுத்த வேதாகமங்கள் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நான் போன வாரம் சொன்னேன், அதை மறுபடியும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்னன்னா, தேவன் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு வாக்கு தத்தம் சுவிசேஷத்தின் மூலியமா அறிவிச்சிருக்கிறார். வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்படின்னா, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி மூலமா இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன பண்ணியிருக்காரு, சுவிசேஷமா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வருவாரு அப்படின்றத வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது ஏன் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு ஒரு காரியத்தின் ஆரம்பம் ரொம்ப முக்கியம். இந்த ரோமருக்கு நிருபத்துல இந்த ஆரம்பம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆரம்பத்தை வைத்துதான் மற்றது எல்லாமே விவரம் அடங்கிருக்கு. இந்த ஆரம்பம் தான் விவரமா சொல்றாரு. இந்த 2 வசனம் சொல்ற பாருங்க. இந்த 2 வசனம் தான் இந்த ரோமருக்கு நிருபத்தினுடைய விளக்கமே. மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 2 வசனத்தினுடைய விளக்கம்தான் ரோமருக்கு நிருபம் ஃபுல்லாவே. அப்போ இந்த 2 வசனம் எவ்வளவு முக்கியம் மட்டும் பாருங்க. இதனுடைய விளக்கத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் தரார். இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமா பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி போன வாரம் பார்த்தோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அதாவது ஏனோக்கு முதல் கொண்டு, ஏனோக்குல இருந்து பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா மல்கியா வரைக்கும் வருது பழைய ஏற்பாடு இல்லையா. அதுல இருந்து ஏனோக்குல இருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் பண்ணாங்க. அதுல எல்லாத்துலயும் இயேசுவை மையப்படுத்தி தான் என்ன பண்ணியிருந்தாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய அந்த மையமே கிறிஸ்து தான். நான் போன தடவை சொன்னேன், கிறிஸ்துவை பத்தி பேசுதுன்னா அது நம்மளையும் பத்தி பேசுதுன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டை நிழலாட்டமா 39 புத்தகங்களையும் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் பழைய ஏற்பாடு இருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டு 39 புத்தகங்களையும் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அதுலயும் அந்த 39 புத்தகங்கள்லயும் தீர்க்க தரிசனமா இயேசு கிறிஸ்துவ குறித்து வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு வடிவில், ஏதோ ஒரு முறையில, ஏதோ ஒரு கோணத்துல என்ன பண்றாருன்னா தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அதுல நம்மளுக்கு தெளிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினதை தெளிவா பார்க்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. அப்படின்னா எப்படி பார்க்கலாம்னா, ஏனோக்கு சொன்னதை நான் யூதால இருந்து எடுத்து காட்டினேன். அதே சமயத்துல நோவாவையும் நான் எடுத்து காட்டினேன். ஏனோக்கும் என்ன பண்ணியிருக்கிறான், சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறான். கர்த்தர் வருவார்
அப்படின்றது சுவிசேஷம் அறிவிச்சிருக்கான். நோவாவும் அந்த அக்கிரம காலத்துல நோவாவும் என்ன பண்ணியிருக்கான்னா சுவிசேஷம் அறிவிச்சிருக்கான். அப்போ ஒரே லாங்குவேஜ் தான். இப்போ எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சுதான் என்ன பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி மழை வரப்போகுது, இந்த மாதிரி அழிக்க கர்த்தர் அப்படின்றத சொல்லியிருக்கான். அப்போ என்னன்னு சொல்லியிருப்பான், கர்த்தர் வராரு, தூதர்களோடு வரப்போறாரு கர்த்தர், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வரப்போறாரு, இதுல இருந்து நீங்க காப்பாற்றப்படணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, உங்களை மனம் திரும்புங்க, உங்க தீய வாழ்க்கையில இருந்து தீமையான செயல்கள்ல இருந்து என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி நோவா பிரசங்கித்திருக்கான். இதை நிழலாட்டமா நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து மீட்கிறார்ல, அந்த நிழலாட்டமா நம்ம பார்த்தோம்னா ஏனோக்கு கிட்ட என்ன பண்ணலாம்னா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறான். ஏனோக்கு அவன் தான் ஜனங்களுக்கு சொன்னான், ஆனா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறது என்ன, அது மீட்பை குறிக்குது. அப்புறம் நோவா கிட்ட வரும். நோவா என்ன பண்றாருன்னா, நோவா கிட்ட என்ன தேவன் சொல்றாருன்னா பேழையை கட்ட சொல்றான். பேழை எதை காட்டுதுன்னா இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமா காட்டுது. அந்த குடும்பம் மட்டுமே என்ன பண்ணுது, ரட்சிக்கப்படுது, மீட்கப்படுது, காப்பாற்றப்படுது. அது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் அந்த மழையில இருந்தும் வெள்ளத்துல இருந்தும் காப்பாற்றப்பட்டாங்க. அதே போல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. அந்த பேழையே அதுக்கு அடையாளமா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா ஆபிரகாம் கிட்ட இன்னும் அதிகமா என்ன பண்றாருன்னா தேவன் தன்னுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு, வாக்கு தத்தத்தை அங்க காட்டுறத பார்க்கிறோம். எப்படின்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்திருக்கான், வயசான காலத்துல பிறந்திருக்கான். அந்த வயசான காலத்துல பிறந்த அவனை பலியிடும்படி தேவன் சொல்றாரு. இதை நம்ம பார்க்கும் போது நான் கூட இதெல்லாம் வார்த்துட்டு எப்படி தேவன் கொடூரமானவராகிறாரு, பலியிட சொல்றாரு, பையனை போய் பலியிட சொல்றாரு, இவர் தானே கொடுத்தாரு, போய் பலியிட சொல்லாமா, தப்பு இல்லை அப்படின்னு தான் நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா இவன் எல்லா நம்ம பிதாக்களின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதா ஆபிரகாம், எல்லாருக்கும் முற்பிதா ஆபிரகாம். இவன் தான் எல்லா கோத்திரங்களுக்கும் தலைவன், எல்லா சந்ததிகளுக்கும் இவன் தான் ஆரம்பமே. அந்த ஆரம்பமான ஆளுகிட்ட அவங்கிட்ட இருந்துதான் சுவிசேஷம் ஸ்ப்ரெட் ஆக போகுது. வாக்குத்தத்தெல்லாம் பண்றாரு, உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றார். உள்ள போய் படும், நீ ஏண்டா உள்ள போ, 3 பேரும் உள்ள போகப்படும். என்ன பண்றாரு, அவங்கிட்ட தெளிவா சொல்றாரு, தெளிவா என்ன பண்றாரு சொல்றாரு. எப்படின்னா நம்ம தேவன் பலியிடும்படி சொல்றதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அது எந்த அர்த்தத்துல, எதின் ஆழத்துல இருந்து அவர் பேசுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தா, இந்த சுவிசேஷத்தை பத்தி வாக்கு தத்தம் பண்றாருல, வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறான்னு சொல்றாருல, இதுலதான் தெரியுது. இப்படி சொன்னதுனால பேசக்கூடாது, அவரா வேதா பேசக்கூடாது, இந்த சுவிசேஷத்தை வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படின்றார். அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கு தத்தத்தை எப்படி பண்ணாரு அப்படின்னா, அவங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவங்க ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனைங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பேசுறாரு. அதைத்தான் ஏனோக்கு கிட்ட பார்க்கலாம், நோவா கிட்ட பார்க்கலாம், ஆபிரகாம் கிட்ட பார்க்கலாம், அப்படியே மோசே கிட்ட பார்க்கலாம்,
இதெல்லாம் அப்படியே சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் எப்படி பண்ணாரு அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு பாருங்க, இந்த மோரியா மலைக்கு போ, 3 நாள் பிரயாண தூரம். 3 நாள் பிரயாண தூரம். தன் பிள்ளை மேல என்ன பண்றான், வெறு கட்டையில அடுக்கி வச்சுட்டு இருந்து போகணும். இதெல்லாம் என்னத்தை காட்டுது? அவன் அந்த பயணத்துல தேவன் அவனோட பேசியிருக்கிறார். அவனோட பேசியிருக்கிறார். அதை பேசுனதுதான் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அவருடைய தேவனுடைய அந்த குணம் எப்படின்னா, சும்மா சிம்பிளா சொன்னா தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும். ஒரு காரியத்தை உணர்வுபூர்வமா அவர் நிரூபிச்சாதான் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால்தான் பவுல் சொல்றாரு ஒரு பிலிப்பியர்ல என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர்ல இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் 3:10 பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய உபத்திரவத்துக்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. இங்க 2 வார்த்தையை கவனிங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி அப்படின்னு. எப்படி இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்றாரு பவுல்? சொகுசு வாழ்க்கை, யாருமே என்ன தொடக்கூடாது, யாருமே என்ன சித்திரவதை பண்ணக்கூடாது, யாருமே என்ன பண்ணக்கூடாது, என்ன துன்புறுத்தக்கூடாது, அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா நீ கிறிஸ்துவ தெரிந்து கொண்டா, நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நீ பின்பற்றி வர விரும்பினா, அவர் சொல்றாரு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்ன்றார். ஆமென். சிலுவை என்னது? சொகுசு வாழ்க்கையா? சொல்லிய அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைன்னு சொல்லி அவரை பின்பற்றணும், இந்த மாதிரி அவஸ்தைப்படணும். வேறு தனி உர சில நைட்டே வந்து படுத்துன்னு கொசு கடியில அங்க வந்து டிராவல் பண்ணி, இதெல்லாம் வந்து தூசி, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பவுலுக்கு ஒப்பிட்டு பார்த்தா நிறைய பரிசுத்தவான்கள் பவுலுக்கு ஈக்குவலா நிறைய காரியங்களை செஞ்சுக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய லிஸ்ட்டை போட்டு பார்த்தா அது வந்து ஒரு 23 கிட்ட வருது, 25 23 கிட்ட வருது. அவன் அவ்வளோ பாடுகளை பட்டுக்கிறான். சொல்றான், அந்த பாடுகள்லாம் நான் படும் போது நான் என்னத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய அன்பையும் அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பையும், அவர் எந்த அளவுக்கு என்கிட்ட உறவுல என்னோட என் மேல அவ்வளோ வந்து கருசனையா இருக்கிறாரு, என்ன அவ்வளவு தேவனுக்கு பிடிக்குது அப்படின்றத வந்து அந்த பாடுகள்ல இருக்கிற அந்த ஐக்கியம், மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்பட்டாதான் அந்த அவஸ்தையில தேவன் யாருன்னு தெரியும். நம்ம சும்மா வந்து ஜாதிகம்மா சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு போகுது, நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை அட்டன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி கிடையாது. நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் இப்படிதான் வாழ போறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவனுக்காக நான் இருக்க போறேன் அப்படின்றது தெரிந்து கொள்ளணும். பாருங்க, இந்த ஆபிரகாம் தம் பிள்ளைய பலி கொடுக்க எடுத்துன்னு போகும்போது இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா அவனுக்கு வெளிப்படுத்துறார். தன்னுடைய குமாரன் இப்படிதான் வரப்போறாரு, இப்படிதான் பாடுபட போறாரு, நீ எவ்வளவு ஒரே புள்ள, அந்த எவ்வளவு உனக்கு அவன் மேல எவ்வளவு பாசம்,
எவ்வளோ அன்பு, எவ்வளோ நேசம் இருக்குது. இவ்வளோ நேசத்தை வைத்திருக்கிற உன் பிள்ளையை நீ பலி கொடுக்க எத்தனை போறிய? என் மகனை உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் அவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் உன் சந்ததி மூலமா. அந்த சந்ததியில தான் என் பிள்ளைய நான் பிறக்க வைக்க போறேன், குமாரனை பிறக்க வைக்க போறேன், இயேசு கிறிஸ்து பிறக்க வைக்க போறேன். அந்த பிறக்க வைக்க போறதுல இருக்கக்கூடிய அந்த பிறக்க வச்சுட்டு என்ன பண்ண போறேன். அதனால்தான் அந்த முதல் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு. சொல்றாங்க பாருங்க, சங்கீதத்துல போட்டிருக்குது, தேவன் தமக்கு பயந்தவங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. நம்ம யாரெல்லாம் அவரை அதிகமா கனம் பண்றாங்களோ, யாரெல்லாம் அவருக்கு அதிகமான மரியாதை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் தேவனை அதிகமா நெருங்குறாங்களோ, அவர் என்ன பண்றாருன்னா மனம் திறந்து பேசுறாரு. மனம் திறந்து தன் மனதில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. அதான் தீர்க்க தரிசனம், அதான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி, அதான் வாக்குத்தத்தம். தேவனுடைய மனசுல என்ன இருக்குது? இந்த உலகத்தையே என்ன பண்ணணும்? மீட்கணும். இந்த உலகத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். இயேசு கிறிஸ்துவ மூலியமா இந்த உலகத்தை ரட்சிக்கணும். அதான் அவருடைய உள்ளத்துல இருக்கு. ஆமென். யாரெல்லாம் அவர்கிட்ட நெருங்குறாங்களோ, இது என்ன பண்றாரு? அவர் மனசுல ஆழ் மனதுல பாருங்க, உங்ககிட்ட மேலோட்டமா பழகிற ஆட்கள் கிட்ட என்ன பண்ணுவீங்க? மேலோட்டமா பேசுவீங்க. இதே உங்ககிட்ட நெருக்கமா இருக்கிற ஆட்கிட்ட நெருக்கமான காரியங்களை என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க இல்லையா? மேலோட்டமா பழகிற ஆட்கிட்ட நெருக்கமா இருக்கிற காரியங்களை சொன்னா தூசி சாப்பிட்டு போவாங்க. எனக்கே நிறைய வேலை இருக்கு, இது என்னன்னாவோ வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க போல. கரண்ட் இல்லைனா கூட நல்ல வேலை இந்த பேட்டரி வச்சு ஒரு லைட்டை வாங்க, நல்ல வேலை ஸ்ட்ரேஞ்சரை வச்சு நம்ம பேசுறது மட்டும் தான் கேட்கு. இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான ஆள்கிட்ட தான் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் இல்லையா? போற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு போற ஆளுகிட்ட சொல்லுவீங்களா? இல்ல, நெருக்கமான ஆளுகிட்ட தான். அந்த மாதிரிதான் தேவன் கிட்ட யாரெல்லாம் நெருங்கினாங்களோ அவங்க தீர்க்கதரிசி. ஆமென். மைண்டு ஃபுல்லா தேவனை குறித்து தான் இருக்கும். நான் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசுல ஒரு தீர்க்கதரிசி எங்க சர்ச்சில் வந்தாரு பாருங்க. கண்ணை மூடினே இருந்தார். ஸ்டேஜில் பார்க்குறாங்க, கண்ணையே திறக்க மாட்டுறாரு, கண்ணை மூடினே இருக்கிறாரு. கண்ணை மூடினே இருந்து அப்படியே கண்ணை சிமிட்டுறாரு, பார்க்குறாரு, கொஞ்சம் பார்க்குறாரு, இப்படி முடிக்கிறாரு, கண்ணை பார்க்குறாரு, அப்படியே ஃபுல்லா மூடினாரு. பார்த்துனே அப்படியே வாட்ச் பண்ணிருந்தோம். ஆனா தீர்க்கதரிசனம் சொன்னார் பாருங்க, ஒருத்தர் காத்தா மாஸ்டர் வந்திருந்தாரு, நீங்க தற்கொலை எண்ணத்துல இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உடனே அவரு அப்படியே அழுகுறாரு, தேம்பி தேம்பி ஆமா ஆமா ஆமான்னு கத்துறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி எண்ணம் உங்ககிட்ட உங்களுக்குள்ள இருக்குது, இதை இருக்கக்கூடாது. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம் உங்களால காப்பாற்றப்படுது. நீங்க இல்லைன்னா குடும்பம் கிடையாது. பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கணும். ஆண்டவருக்கு தற்கொலை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க நான் ஓட அழுகுறாரு. அப்போ அவர் தள்ள கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையெல்லாம் சொல்லி, இது வந்து ஆண்டவரை விடுதலை அடைய உதவி செய்யுங்க, பிசாசு கொண்டு வர எண்ணம், பிசாசு அழிக்க பார்க்கலாம் இந்த மனுஷனை அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் நின்று கிளம்புறேன். இது சொன்னோடனே வந்து அம்மா போயிட்டார், டொப்புன்னு போயிட்டார். ஜெபம் பண்ணுவாங்க, தீங்க போனாங்க பாருங்க. அம்மா எழுந்துட்டார். அம்மா ஒரு பிரசங்கம் பண்ணும் போது ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், இந்த சபையில இருந்து இந்தியாவையே கலக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஹலோ, 2 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனம். எங்களை வந்து பர்டிகுலரா நான் எங்களை மேல கைய வைக்கல, பொதுவா சொல்லிட்டாங்க. அது யார் அந்த 2 பேரும் தெரியல. நீங்களா இருப்பீங்களோ? நீங்க 2 பேரா? இங்க நீங்க என்ன பாரு மேடம், என்ன பாரு சொன்னாரு பாருங்க. இது வந்து ஏன் கண்ணை மூடின்னு இருக்கிறாங்க, ஏன் வந்து தீர்க்கதரிசிங்க வந்து ரகசியங்களை வெளிப்படுத்துறாங்கன்னா தேவனோட நெருங்குறாங்க.
இந்த நெருக்கம் எவ்வளவு நெருங்குறாங்களோ அவ்வளோ ரகசியம் வெளிவரும். தேவன் உள்ளத்துல இதெல்லாம் வெளிப்படுத்தினார். முக்கியமானது இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்கும், ஒருத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன நடத்துவேன், எப்படி ஆகணும், இது வரைக்கும் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிற, பிசாசு எப்படி உன்னை வஞ்சிக்கிறான், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரம் கொண்டு வரணும். அதான் தீர்க்கதரிசனங்களுடைய வேலை. ஒரு இதுங்க என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாங்களோ அதை வந்து இங்க அப்டேட் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த வருஷத்துல இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல பயங்கரமான தீர்க்கதரிசியெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ண வந்து இவங்க போய் வீடியோ போட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணி அது நடக்கும் போது இதை நான் சொன்னேன்ல வந்துச்சு, நான் உண்மையில தீர்க்கதரிசி என்ன பண்ணோம், எனக்கு நீ பயப்படணும் அப்படின்றாங்க. என்ன ஆச்சுன்னா என்னது இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆளும் இருக்கிறாங்க. எப்படி எப்படிலாம் வராங்க போறாங்க, எல்லாம் வரைஞ்சி கட்டிக்கணும். யாரோ சொன்னதை கேட்டுன்னு வந்து இப்படி சொல்றது. சரி, ஓகே, நம்ம இதுக்கு வரணும். அப்போ தேவன் கிட்ட நெருங்கும் போது தேவன் தனக்கு பயந்தவங்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய இருதயத்தை திறக்கிறாரு. அதுதான் அது அவர் வாயிலிருந்து வருதுன்னா வாக்குத்தத்தமா இருக்கு. அது எதை குறித்து இருக்குன்னா கிறிஸ்து தான் அவருக்கு உலகமே. நம்ம இதுல சொல்ல போனா, நம்ம மொழியில சொல்ல போனா, பிதாவாகிய தேவனுக்கு யார் உலகம்? ஆபிரகாமுக்கு யார் உலகம்? ஈசாக்கு தான். அதுக்கு முன்னாடி இஸ்மவேலை பெற்றுட்டான். ஆனா இஸ்மவேலை கண்டுக்கலையா அவனவா? அதுக்கப்புறமா ஈசாக்கையும் பெற்றுட்டு ஈசாக்கு மேல இன்னும் பிள்ளைங்களை பெற்றான், மறுமணியாட்டிகளை வச்சிருந்தான், பிள்ளைங்களை பெற்றான். ஆனா அவங்களை எல்லாரையும் தூரமா ஒரு இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு வந்து ஈசாக்கோட தான் இருந்தான். அப்போ அவன் உலகம் யாரு? ஈசாக்கு தான். ஈசாக்கு தான் அவன் உலகமே. அது போல தேவனுக்கு உலகம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனதுல ஃபுல்லா இருதயத்து ஃபுல்லா என்ன வாங்கி தேவனுக்கு. அத யாரால அவர்கிட்ட பாருங்க, ஆபிரகாம் வந்து ஒரு சிநேகிதன் எனப்பட்டான். அதே போல இவன் மோசே அவனும் நல்லா நெருங்கினாங்க பாருங்க. நெருங்கும் போது தேவன் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகளையும் அந்த மரணத்தையும் அந்த உயிர்த்தெழுதலையும் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா காண்பிக்கிறார், வெளிப்படுத்துறார். ஆபிரகாமுக்கு தன் மகன் மூலயமா வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி சாக கொடுக்கிற அவன் வெட்டுறதுக்கு கையை ஓங்கிட்டான், ஆக்சுவலா அதை வெட்டிட்டான். அப்படிதான் கணக்கு எடுத்தினார். ஓங்கினால சும்மா நடிக்கல, ஓங்குறது என்னத்தை காட்டுதுன்னா வெட்டுறதை தான் காட்டுது. தடுத்துட்டாரு தேவை. இதுக்கு நான் ஒண்ணு என்ன பண்ணல, குழந்தைய கொடுக்கல, இந்த மாதிரி வர வச்சு உனக்கு உன் பிள்ளையை பலியிடும்படி அப்படி கொடூரமான நான் தேவன் கிடையாது. நான் ஒரு காரியத்தை உனக்கு உணர்த்தி தான் இவ்வளவு தொலைவுக்கு இந்த மலையில கொண்டு வாங்க. வேலைக்காரங்கெல்லாம் கீழே நிற்க வச்சுட்டு பிள்ளை மேல விறகு கட்டையை வச்சுட்டு தீப்பந்தத்தை எடுத்துன்னு மேலே ஏறலாம், ஏறி எடுத்துன்னு போறான். தீப்பந்தம் இருக்குது, விறகு இருக்குது, ஆடி எங்கன்னு கேட்கறான் புள்ள. பாருங்க, சொல்றான் தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாரு, தெரிந்து கொள்வாரு அப்படின்றான். இதெல்லாம் அப்படியே பேசின்னு போறான் பாருங்க. தேவனோடு அந்த உறவு, தேவன் உணர்வு மூலமா உள்ளுணர்வு எல்லாத்தையும் பேசுற. இதெல்லாம் வந்து பாருங்க, சும்மா வந்து பிரசங்கம் கதை கேளுன்ற மாதிரி கதை கேட்டு போறது கிடையாது. இது இந்த உலகத்துல தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட நான் நெருங்குறேன், அவரோட நான் ஐக்கியப்படுறேன். அவர் என்ன முக்கியப்படுத்துறாரு, அவர் என்ன முதல் இடத்துல வைத்திருக்கிறாரு, அவருக்கு எது ரொம்ப முக்கியம், அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். நம்மளுக்கு முக்கியமானது எதனா ஒண்ணு அவசியம் அப்படின்னா அவர்கிட்ட ஓட தெரியுது.
அதை கேட்டுக்கிட்டு குத்துட்டீங்க ஆண்டவர் நன்றி அப்படி அது அவள் தான் முடிஞ்சிச்சாங்க. அத இல்ல, அவருக்கு என்னன்னு முக்கியம்னு பார்க்கணும். பைபிள்ல இருக்குது வசனம் என்ன, அது பெற்றோருக்கு செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மையை செய்யணுமா. ஹலோ, இங்க என்னன்னா ஒன் சைடா எல்லாமே எல்லாம் ஜனங்கள் எதுக்கு வருது? ரெண்டு ஜனங்க இருப்பாங்க சர்ச்சில். ஒண்ணு தேவனை தேடுற ஜனங்க, இன்னொரு ஜனம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஜனம். அது என்னன்னா தேவனுக்கிட்ட வந்து நன்மையை வாங்கின்னு போற ஜனம் தேவனை தேடுற ஜனம். தேவனுக்காக எதையாவது செய்யணும்னு வர ஜனம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஜனம். இந்த ரெண்டு ஜனம் தான் இந்த உலகில் வரணும். அது ஒண்ணு தேவனை தேடுற ஜனம் அறகுறையா வந்துட்டு அறகுறை வாழ்க்கையை வாழ்ந்து அறகுறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்குன்னு அறகுறையா சாட்சி உள்ள ஜீவியத்தை வாழ்ந்துக்குன்னு அறகுறையா ஆண்டவரை அப்படி தெரிஞ்சுக்கின்னு அறகுறையா குடும்பத்தை நடத்திக்கின்னு அறகுறையா சாவணும். ஆனா தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுற ஜனங்க தேவனுக்காக ஏதாவது செய்யறவங்க தான் அவங்க மனசு ஃபுல்லா தேவன் இருப்பாரு. தற்கொலை என்ன இருக்காது. இந்த மாதிரி தேவை இருக்குது, இதுக்காகவே நான் சர்ச்சைக்கு வரணும், இதுக்காகவே நான் என்ன பண்ணணும், கடவுளை தேடணும், இதுக்காகவே என் வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவர் என்ன பண்ணணும், வணங்கின்னு இருக்கணும் அப்படின்னு ஜனங்க ஒண்ணு. ஆனா யாரு அதிகமான பேர் இருப்பாங்கன்னா, மெஜாரிட்டியான ஆள் யார் இருப்பாங்கன்னா தேவனை தேடுற ஜனங்க தான் அதிகமா இருக்கும் சர்ச்சைகள். ஏன்னா உலகம் அந்த மாதிரி உலகம் வந்து புடிங்கன்னு போகுது. ஆசீர்வாதத்தை குடு 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 குடுன்னு உருவி 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 அந்த அந்த மாடுனுடைய அந்த இதுக்குது பத்தியா என்ன சொல்லுவாங்க, கறக்குற அந்த இடம் மடி, அதை புண்ணாக்குற வரைக்கும் விடாது. இது பால் வந்து ரத்தம் வந்தா கூட விடாதுங்க. அந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் இருக்குது. இதால வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு கூட்டத்துல சர்ச்சு பாஸ்டுக்கு தான் பிரயோஜனம். என்னன்னா என் சர்ச்சில் எவ்வளவு ஜனங்க வராங்க அப்படின்னு இதுக்கு ஒன்னா பிரயோஜனம் அது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஜனம் தேவனுக்காக வாழ்ற ஜனம், தேவனுக்காக தேவனுடைய உள்ளத்தை புரிஞ்சுன்னு தேவனுடைய இருதய துடிப்பை புரிஞ்சுன்னு தேவனுக்கே நான் என்ன பண்றேன் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு செய்யற ஜனம், அவனை நேசிக்கிற ஜனம். நம்ம இது வந்து தேவனுக்கு பயந்துன்னு வர ஜனம். எது தேவனை தேடுற ஜனம் அவங்க ஃபுல்லா டர்ல தான் இருப்பாங்க. பார்த்தாலே தெரியல, புடின்னு போற வருதுன்னா இருக்கு, டெருல இருக்கும், ஃபுல்லா பயத்துல நடுக்கத்துல நியாயப்பிரமாணத்துல இது செஞ்சா குத்தம், அது செஞ்சா குத்தம், இப்படி பண்றாரு, இப்படி இருக்கிறாரு, அவர் பண்றது எனக்கு பிடிக்கல, இப்படியே இருக்கும். அது ஃபுல்லா மண்டை ஃபுல்லா என்னது தேவனுக்காக இல்லை, தேவனை நேசிக்கல, தேவனுக்கு பயந்துன்னு வருது. ஆனா தேவனை நேசிக்கிறவன் தேவனுக்கு பயமும் இருக்கும், தேவன்கிட்ட பயமும் இருக்கும். தேவனை நேசிக்கிற ஜனம் தேவனுடைய உள்ளத்தை மனதை புரிஞ்சுன்னு அவங்க மைண்டை ரீட் பண்ணு. உங்ககிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க, பேசுறாங்க, உங்களை வேலை வாங்குறாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் செய்யறாங்கன்னா அவங்க மைண்டை ரீட் பண்ணோம்னா இவன் எதுக்காக என்கிட்ட பேசுறான், எதுக்காக இந்த வேலையை ஓடுறான், எதுக்காக நம்மளை வந்து இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஒருத்தவங்கிட்ட பேசும்போது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஜீனியஸ் ஆகணும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது ஒரு ஆள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், பேக்கு மாதிரி போயிட்டு பேக்கு மாதிரி எல்லாருடையும் மாட்டிக்கின்னு இதே எதனா அவன் பேசலாம்னு சொல்லிட்டு வாயை விட்டு மீன் எப்படி தூண்டில போய் வாயை விட்டு மாட்டிக்கிது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவோம், வாயை விட்டு நாக்கு தூண்டில் அங்கே போய் மாட்டிக்கின பேர் நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, சரி செஞ்சு தானே ஆகணும் ஓ ஐயோ அப்படின்ற பத்தியா அந்த மாதிரி இப்போ கத்துமா இங்க வந்தாலே நீ வந்து அங்க இருந்து வந்து இங்க கத்துது. நீங்க என்னன்னா தேவனை தேடுறவங்களுக்கு தேவன் தன்னுடைய உள்ளத்து ஆழத்துல இருக்கிற காரியங்கள் என்ன பண்றான்னா வெளிப்படுத்து.
ஆமென். சும்மா மேலோட்டமா வந்து எண்ணெய் மிதக்கும் பத்தியா குழம்புல, அந்த மாதிரி இது மிதங்கினே வந்து மிதங்கினே விடும். இதால ஒரு பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அள்ளி ஊத்திடுவாங்க. எடுக்கு வந்துனே இருக்குது பயிர், இதமா நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொழுப்பாகுது. ஆமா, அதுக்கு கொழுப்பு ஜாஸ்தி. அந்த என்ன பண்ணணும், தேவன்கிட்ட நெருங்கணும். இது நெருங்கிறது கிடையாது, சுருங்குறது. வந்தவொடனே அப்படி சுருக்கி அப்படி காட்டி அப்படி போயிடுது. என்னன்னா சசிக்கு போனாங்களாம். யாருக்கு போனா அவங்களுக்காக சுயநலமான ஜனம். கிறிஸ்துவுக்குள்ளேயே சுயநலமான ஜனங்க இருக்கிறாங்க. நீங்க பைபிளை எடுத்துட்டு எல்லாமே போறாங்கன்றதுனால என்ன பாயிண்ட் கூடாது. நீங்க அவங்கள பெரிய பரிசுத்தவான்னு நினைச்சிடக்கூடாது. அது போற ஸ்பீடை பார்த்துல கண்டுபிடிக்க லேட்டா போச்சுன்னா கண்டுபிடிச்சா இது பயங்கரமான சூடு பரிசுத்தவான், ரொம்ப ஹாட் ஆகுது. இது லேட் ஆயிடுச்சுன்னா வேற அசிங்கமா வேற திட்டிட்டு சர்ச்சைக்கு போங்க. ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்கேன், பேசிட்டேன், இந்த மாரி உரையாடி விட்டேன், என்னை மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள் பிரபு. அப்புறமா கொஞ்சம் அத்தான் அத்தான் என்னை மன்னியுங்கள் சொல்லிட்டு வீட்டுக்காரங்க கேட்க. ஏன்னா இந்த மாதிரி அறக்குறை வேக்காடெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு வாயில போட்டு மென்னு பாக்குறாரு. வேவலை போயிது சரியா? மென்னு பார்த்துட்டு சொல்றாரு, இது ஒண்ணும் வேவணும், மறுபடியும் போட்டு கொதிக்க வைக்கிற. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க பாருங்க. ஆபிரகாம ஆண்டவர் வராரு, 3 பேரா வராங்க, எதிர்கொண்டு ஓடி போய் அப்படியே முகங்குப்புற விழுறான். அப்படியே முகங்குப்புற விழுந்து கூப்பிடுறான், வாங்க 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 வாங்க, என் வீட்டில் தங்குங்க, சாப்பிடுங்க, இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கனம் பண்ணான். இதெல்லாம் என்னத்தை காட்டுது? மைண்டு ஃபுல்லா ஆண்டவர். இவங்களால தான் தேவனுக்கு எதனா ஆகும். புரியுதுங்களா? ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, கனியை பறிச்சுட்டு போற ஜனங்க வந்து கல்லடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை கனி. அது எப்படியாவது எடுக்கிறதுக்கு அந்த மரத்தை தூக்கி கல் அடி அடின்னு அடிப்பாங்க. அந்த கனி உயர்ந்துட்டு எத்தனை பேர் மரத்தை கண்டுக்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனா அந்த தோட்டக்காரனுக்கு தான் தெரியும், அதை நான் எவ்வளோ அழகா வளர்த்துருக்கிறேன், எவ்வளோ பராமரிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன் அப்படின்றது அந்த தோட்டக்காரனுக்கு தான் அந்த அருமை புரியும். இது தூரத்துல இருந்தே பார்த்துட்டு ஒன்றா கல்லு கரெக்டாக பெருசாக மாம்பழம் அதுல அப்படின்னு அடிச்சுட்டு போறது வந்து இதெல்லாம் பறிச்சுன்னு போற கேஸ். அப்படி இல்லை. என்ன சொல்றேன்னா, இங்க வாக்கு தத்தம் பண்ணார்ல, எப்படி வாக்கு தத்தம் பண்றாரு? வாக்கு தத்தம் பண்ணன்னு சொல்ற. டேய் என்னங்க சத்தம்? வாக்கு தத்தம் பண்ணார்ல, தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஒரு சுச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் வந்து அருமையா என்ன பண்றாருன்னா, சுவிசேஷத்தை தன்னுடைய குமாரனுடைய பாடுகளையும் அவர் எப்படி அவரை வச்சு எப்படி மீட்கிறன்ற காரியத்தையும் அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்களையும் அவர் நிழலாட்டத்தை பார்க்கலாம். போல்டா சொன்ன, வெளிப்படையா சொன்ன தீர்க்க தரிசனங்களா இருக்குது. ஆபிரகாம் கிட்ட ரொம்ப நெருக்கமான காரியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார். தன் மகனை வைத்து தன்னுடைய குமாரனை எப்படி பலியிட போறது அப்படின்றத வந்து சூப்பரா அங்க என்ன பண்ணாருன்னா நிழலாட்டமா
அங்க காட்டினாரு. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இந்த இந்த ஆபிரகாம் பலியிட சொல்லிட்டாரு, ஐயோ எவ்வளவு கொடூரமான தேவனா, அப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்ப பார்க்கும்போது தான், ரோமர்ல பார்க்கும்போது தான் தெரியுது, தீர்க்கதரிசிகள் மூலமா பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி அப்படின்றாரு. அப்பத்தான் தெரியுது, அதை படிக்கும் போது தான் தெரியுது எப்படி தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றது. ஒரு ராஜா கிட்டே சொல்றாரு, ஆபிரகாம் யாரு நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவரே சொல்றாரு அவர் தீர்க்கதரிசின்றார். இருக்குதுல்ல? அப்போ ஆண்டவர் எப்படி பாக்குறாரு பாருங்க ஒரு மனுஷனை. ஒருத்தவங்க இவர் வந்து கண்ணு மூடின்னு இது பண்ண ஊழியம் பண்ணாதான் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில என்ன, அவன் தீர்க்கதரிசி. தேவனோட நெருக்கம் ஆகிட்டீங்கனாலே உங்களுக்கு சில காரியங்கள் தெரிய வந்தோம். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்றேன். அப்போ உனக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் தெரியும், பின்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு தெரியும், இப்ப என்ன நடந்துன்னு இருக்கிறதுன்னு தெரியும். அதான் தீர்க்கதரிசி. யாருக்கிட்ட நீ உறவாடுற? முற்றும் அறிந்த, முற்றும் தெரிந்த, சகலத்தையும் ஆண்டு இருக்கிற, ஆளுகை செய்யற தேவனிடத்துல நீ உறவாடுற. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். அதனால உன்னுடைய நெருக்கங்களையும் உன்னுடைய அசைவுகளையும் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. அதே சமயத்துல உனக்கு சில காரியங்கள் என்ன பண்றாரா வெளிப்படுத்தும் போது அது அப்படியே அப்பட்டமான சத்தியம், உண்மை, அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆமென். வரலையே? அப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய குமாரனை குறித்து சுவிசேஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா கோத்திர பிதாக்கள் முற்பிதாகள் எல்லாருக்கும் தகப்பன், விசுவாசிகளுக்கு தகப்பன். பாருங்க, யார் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளோ அவங்க கிட்ட என்ன பண்றாருன்னா சூப்பரா வெளிப்படுத்துறாரு தேவன். அதை நான் சில காரியங்களை நான் ஊழியக்காரர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், தீர்க்கதரிசிகிட்ட பார்க்கறேன். ஓகே. அப்புறம் மோசே கிட்ட வர, மோசே கிட்ட செங்கடலை பிளந்து அதுக்கு முன்னாடி வந்து 10 வாதைகளை 10 அற்புதங்களை செய்யறாரு. அற்புதங்களை செஞ்சு அது மூலியமா அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அம்மா செங்கடலை பிளக்குறாரு, மண்ணாவை தராரு, காடையை தராரு, கண்மலையில தண்ணீரை தராரு, ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்றாரு, 10 கட்டளைகளை தராரு, உடன்படிக்கை பெட்டியெல்லாம் செய்ய சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒண்ணு மோசே ஒண்ணு கிறிஸ்துவனுடைய நிழலாட்டத்தை, கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்திய சுவிசேஷத்தை ஒண்ணா அனுபவிச்சுனே வந்தோம். சொல்றாரு ஒரு இடத்துல, தேவனே சொல்றாரு, நான் முகமுகமா நான் உங்ககிட்ட பேசுறேன். மோசே கிட்ட நான் முகமுகமா நான் பேசுறேன், உங்ககிட்ட எல்லாம் மறைபொருளா பேசுறேன், சொப்பனங்கள் மூலமா தரிசனம் மூலமா பேசுறேன். ஆனா மோசே கிட்ட நான் என் ஃப்ரெண்டு, ஒரு நண்பனை போல நான் அவங்ககிட்ட என்ன பண்றேன், பேசுறேன் அப்படின்ற. அப்போ மோசே வந்து அதிகமான வெளிப்பாடுகளை, கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடுகளை ஆபிரகாம காட்டிலும் அதிகமான ரகசியங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்தாரு, ஆனா மோசே கிட்ட வந்து ஒரு படமாவே காட்டினார். ஒரே ஒரு சம்பவம் தான் ஆபிரகாம். ஆனா மோசே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட பிரயாணம் பண்ணி அங்க கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாட எங்க எகிப்துல இருந்து பார்வோன் பிசாசுக்கு அடையாளம், எகிப்து உலகத்துக்கு அடையாளம், இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்களுக்கு அடையாளம். அது அப்படியே வருது, அப்படியே கொண்டு வர்றாரு. செங்கடலை பிளக்கிறாரு. நடக்க முடியாத காரியம் ஒன்று நடக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. அப்படியே ஆசரிப்பு கூடாது, பலியிட சொல்றாரு. அந்த பலி இயேசு கிறிஸ்துவுக்கு
நிழலாட்டம் அப்படின்றதெல்லாம் காட்டுறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி, 10 கற்பனை, எப்படி நான் ஜனங்களுடைய உள்ளத்தை நான் மாற்ற போறேன் கிறிஸ்து வந்த பிறகு, அவங்க உள்ளத்துல இந்த இந்த 10 கட்டளைகளை எப்படி வைக்க போறேன் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. ஓகேவா? அப்புறமா பாத்தீங்கன்னா ஏசாயால அந்த சுவிசேஷத்தை பளிச்சுன்னு பார்க்கலாம். ஏசாயால 9ஆம் அதிகாரம் போல்டா சொல்றாரு. ஏசாயால தன்னுடைய குமாரனை கொடுத்த சுவிசேஷத்தை நம்ம எல்லாருமே அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல வாசிப்போம்ல. சொல்றாரு பாருங்க, 6:9 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கவனிச்சிங்களா? இங்க என்ன பண்றாரு? தன்னுடைய குமாரனை கொடுத்து தீர்க்க தரிசனத்தை போல்டா சொல்லிட்டார். இன்னொரு இடத்துல ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் அப்படின்றார். இதெல்லாம் இந்த தீர்க்க தரிசனம் என்னது? அப்படி அதாவது ஒரு ஒரு பெட்டி நிறைய பணத்தை பெட்டியை காட்டி இது உள்ள பணம் இருக்குதுன்றதை விட பெட்டியை திறந்து பணத்தை காட்டுறது வேற. இது வரைக்கும் எப்படி பேசிட்டு வந்தாருன்னா அப்படியே பெட்டியை காட்டினே வந்தது. அப்புறமா பார்த்தா திறந்து காட்டுறாரு, இந்த வேற இப்படிதான் அப்படின்றத இங்க அப்படியே பளிச்சுன்னு காட்டுறாரு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு. இதெல்லாம் என்னத்தை காட்டுது பாருங்க. ரகசியங்கள் என்னது? அந்த ரகசியத்தை அப்படியே பயங்கர வெளிப்பாடா காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா ஏசாயால சிலுவையை குறித்து அப்படியே என்ன பண்ணிட்டாரு, முழுசா பேசிட்டாரு. நம்ம 53ஆம் அதிகாரத்துல சிலுவையை குறித்த முழு வெளிப்பாடு என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டாரு. அப்போ வாக்கு தத்தத்தை படிப்படியா நான் சொன்ன எதிரில 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாக்களுக்கு திருவுளம் பட்டினது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமா திருவுளம் பட்டினார் அப்படின்னு வருதுங்க. பங்கு பங்கா அங்கங்க 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 இன்ச்சு இன்ச்சா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படுத்தி அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நான் அன்னைக்கு வாசித்தேன் இல்லைங்களா லூக்கால. என்ன சொல்றாரு இயேசு? மோசேயின் நியாய பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேறின அப்படின்றார். அப்போ எல்லா வாக்கு தத்தங்களையும் ஒட்டுமொத்தமா எடுத்துன்னு இயேசு கிறிஸ்து பிறந்து 3 வருஷம் வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுதி எல்லாத்தையும் நிறைவேற்றினார். முடிந்ததுன்னா எல்லா வாக்கு தத்தங்களும் முடிஞ்சிச்சு. அப்போ தேவன் என்ன பண்றாரு? தன்னுடைய சுவிசேஷத்தை அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. இது அப்படியே இருக்கு. மொத்த பழைய ஏற்பாட்டையும் அந்த 2 வசனங்கள், ரோமர்ல இருக்கிற 2 வசனங்கள், மொத்த பழைய ஏற்பாட்டையும் சுருக்கமா சொல்லிட்டாரு பவுல். இங்க பாத்தீங்கன்னா தாவீதின் சந்ததி சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இந்த வசனமும் ரொம்ப மேட்ச் ஆகும் பாருங்க. எதுனா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனமும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 4, 5
2 வசனமும் ஒரே மாதிரி இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்னு வருதுல்ல. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டால், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவினவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுல எப்படி தொடங்குது? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததி பிறந்தவரும் அப்படின்னு 5ஆம் வசனம் தொடங்குது. இங்க என்ன தொடங்குது? 7ஆம் வசனம், ஏசாயால தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவார். இது ரெண்டுமே என்னது? ஒண்ணு. டைம் ஆச்சு. 11 சாப்பிடலையா? நீ காலையில சத்தமா பேச ஆயிடுச்சா? ஓகே, இதோட முடிச்சுப்போம். அடுத்த வாரம் இந்த 5ஆம் வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நம்ம தாவீதின் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததி பிறந்தவன் அதை பார்ப்பான்டா. 5ஆம் வசனம் எழுதுகொள்ளும். Praise Jesus. Hallelujah. கற்பனை